Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 344. ஓபன் பண்ணா அந்த பயங்கரமான மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க காட்டுக்குள்ளதான் பயங்கரமா அந்த ஜோம்பிஸ் எல்லாமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் உருண்டையா என்னத்தையும் தூக்கிட்டு போறானுங்க. டைம் பார்த்தா 12:05. மேன்ஷனுக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம சாப்பரு நமி உசோப் எல்லாம் வீதியில அப்படியே நடுங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டாக்டர் ஹாக்பேக் கடைசியில நான் தாண்டா வில்லே அப்படிங்கிற மாதிரி அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டான்ல. ஜோம்பியை பத்தி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதை விட்டுட்டு என்ன வெங்காயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் பண்ணணும், இல்ல வேற செத்தவங்க எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லி பில்டப் வேற பண்றியான்னு சொல்லி நமி பச்சை பச்சையா கேட்பான். உசோப் பயப்படுவான். வேண்டாமா ரொம்ப ஓவரா கத்தாதே, அவன் ஆளே சரியில்லை, விட்டா மூக்க கடிச்சிருவான் போலங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் என்னடா வில்லத்தனமா சிரிச்சுட்டு நீ இப்ப ஃப்ரீ பேர்டு, இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சஸ்பெக்ட் பண்ணு, ஆனா எதனால இந்த மாதிரி உனக்கு தோணுச்சுன்னு கேட்டா எனக்கு இந்த விக்டோரியா சிண்ட்ரிய பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அவளோட ஆர்டிகல் எல்லாத்தையுமே நான் படிச்சிட்டேன்பா. அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ எப்படி செத்தான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இந்த விஷயத்த சொன்ன உடனே அவன் செமையா காண்டாவான். அட லூசுகளா, அந்த ரூம்குள்ளேயா போனீங்கன்னு சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டா நம்மளுக்கு வாயே திறக்க மாட்டாங்க. அதான் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த ரூம்குள்ள போய் தேவையில்லாத எல்லாத்தையுமே படிச்சு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ லேபுக்குள்ள வந்து இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை உயிரோட விட்டா இவனுக்கு தானே பிரச்சனை. அதனால சின்ரி கிட்டையும் சாமுராய் கிட்டையும் இவங்க ரெண்டுத்தையுமே வேர்ல்ட் ஆஃப் ஷேடோக்கு அனுப்புங்க, விடாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த லூசு சின்ரி கையில ஏகப்பட்ட பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ண ரெடி அனுப்பா. டாப்பர் ஐயோ அவசரப்படாதீங்கன்னு சொல்லி தடுப்பான். ஆனா அந்த டாக்டர் இவங்களை வேர்ல்ட் ஆஃப் ஷேடோக்குள்ள அனுப்பி விட்டுட்டா அதுக்கப்புறம் இவங்களால வெளிச்சத்துக்கே போக முடியாது. இப்ப நைட்டு வேற ஆரம்பிச்சிருச்சு இல்ல, இனிமேட்டு உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி டொக்குன்னு யாரோ நடந்து வருவாங்க. அதான் அந்த பாடி கார்ட் சாமுராய். இப்படித்தான் லெபார்டரிய பாத்துவீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கேவலமா ஒரு சிரிப்பு சிரிப்பான். இங்க இவங்க 3 பேரும் பார்த்துட்டு என்ன இது கலுக்குன்னு சிரிப்புங்கிற மாதிரி லுக் விடுவாங்க. அந்த கிறுக்கு பையன் நம்ம நமிய பார்த்து நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. அவளுக்கே ஷாக்கு, கண்ணே இல்லாத கபோதி என்ன அழகா இருக்கேன்னு சொல்றானேன்னு. அவன் என் கண்ணு அழகான லேடிஸ் பக்கம் தான் போகும், ஆனா என்ன பண்றது எனக்கு கண்ணு இல்லையே, நான் ஒரு மம்மின்னு சொல்லிட்டு கட்டில முன்னாடி பின்னாடி இழுத்தா ஒரு சவுண்ட் கேக்குமே, அந்த சவுண்ட்லயே சிரிப்பான். இதுல வேற இவன் ஒரு சாமுராயி. இப்படி இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த ப்ரூக் பைய பேசினால அதே மாதிரி இருக்கும். சொல்ல போனா அவன் பேசுற அதே ஃபார்மேட்ல தான் இவனும் பேசுறான், அதே வேர்ட்ஸை ரிப்பீட்டும் பண்றான். ஒன்னும் புரியலையேன்னு முடிச்சிட்டு இருப்பா. அப்பதான் அந்த ஹாக்பேக் சொல்லுவான், இந்த ஜோம்பிய மத்த ஜோம்பிஸோட கம்பேர் பண்ணா வேற லெவல்ல இருக்குமாமா, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் இதை ஜெயிக்கவே முடியாது. சொல்ல போனா இதுதான் இருக்கிற ஜோம்பிஸ் எல்லாத்துக்குமே ஜெனரல், இந்த ஜோம்பிக்கு மட்டுமே ஸ்பெஷல் பாடி. ஆக்சுவலா இவன் நியூ வேர்ல்டுல வானோ கிங்டம்னு ஒரு இடத்துல இருந்து வந்தவன். இது உண்மையா பொய்யான்னு தெரியல, இது அவனே சொன்னதான். வானத்துல பறந்துட்டு இருக்க டிராகனை வெட்டியே காலி பண்ணிருக்கானாமா. அந்த கிறுக்கு பையன் நம்மளுக்கு பக்கத்துல அப்படியே பொறுமையா வருவான். உடனே அட்டாக் பண்ண ரெடி அனுப்பாங்க. கண்டிப்பா அவங்களால தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ஹாக்பேக் சொல்லுவான். அவன் அப்படியே பொறுமையா சாமுராய் கத்திய உருவிட்டு சரக்குன்னு வேகமா போவான். அவளாதான் சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா நம்மாலையில கிராஸ் பண்ணி பின்னாடி போயிட்டு இருப்பான். அட என்ன பண்ணுவான்னா பொறுமையா சின்ரி கிட்ட போய் அவகிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவான். எனக்காண்டி டோர் திறப்பீங்களா, ஸ்நாக்ஸ் கொண்டு வருவீங்களான்னு. எல்லாம் இவங்கள அவன் அட்டாக் பண்ண போறான்னு சொல்லி வீதியில இருந்தாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம நேரா சின்ரி கிட்ட போயிட்டான். என்ன நினைச்சானோ தெரியல, பட் இப்ப டோர் ஓபன்ல தான் இருக்குது. சோ இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா நமக்கு தான் பஞ்சாயத்து, எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லி அந்த டோரை நோக்கி குடுகுடுன்னு ஓடுவாங்க. ஆனா அந்த டாக்டர் அப்படியே ஒரு செகண்ட் வில்லத்தனமா சிரிப்பான். அடுத்த செகண்ட் 3 பேருமே அப்படியே தெரிச்சிருவாங்க. எல்லாம் அந்த சாமுராய் பண்ண அட்டாக் தான். அவன் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அப்படியே சரக்குன்னு கத்திய வச்சு வெட்டிட்டு சட்டுன்னு போயிட்டான் போல. உடனே அந்த வில்லப்பலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்லப்பா வேற லெவல்ல பண்ணிட்டேன்னு சொல்லி அவனை பாராட்டி தள்ளுவான். அவன் அடிச்ச அடியில இவங்க கீழே விழுறதுக்குள்ளேயே அவன் ரிட்டர்ன் போய் கத்தியவே உள்ள வச்சு மூடிடுவான். அப்போ எந்த அளவுக்கு வேகம் அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த ஜோம்பிஸ் எல்லாமே பொறுமையா பொடி நிறையா அந்த மேன்ஷனை நோக்கி தான் வந்துட்டு இருக்குதுங்க. ஆனது பத்தல போல. பரவாயில்ல, கேட்டா நம்ம பழுகு அள்ளி கொடுக்க போறானுங்க. அப்புறம் என்ன கவலை, இங்க நம்மளுக்கு ஒரு வழி என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. கூப்பிட்டு பாப்பாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே ஒரே குத்து, பரவாயில்லையே ஓபன் ஆயிடுச்சுன்னு அவன் பாட்டுக்கு போவான். உள்ள போனவனே நம்பி மத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கல. ஏப்பா கெக்கோ மரியா எங்க இருக்க, நாங்கெல்லாம் வந்துட்டோம் சட்டு புட்டுன்னு வெளியில வாங்குற மாதிரி சொல்லிட்டே உள்ள போவாங்க. அப்ப அந்த டைம் போட்டோல இருக்க ஜோம்பிஸ் எல்லாமே அது பாட்டுக்கு கம்முன்னு இருக்குங்க. கார்பட்டி எல்லாமே நார்மலா பழைய மாதிரி பக்காவா இருக்குது. நம்மளுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. யாராச்சும் இருக்கீங்களா கெக்கோ மரியா, நான் வந்துட்டேன்னு சொல்லி கத்திட்டே போவாங்க. சோரோக்கு என்ன டவுட்னா இந்த மேன்ஷன் நல்லா கெடாமாடு மாதிரி பெருசா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க வேலை பார்க்க ஒரு சர்வெண்ட் கூடவா இல்ல, என்னத்த பண்றானுங்களோ. அப்ப அந்த இடத்த சுத்தி முத்தி பார்க்கும்போது டைனிங் டேபிள் எல்லாம் கண்ட மேனிக்கு அங்க எங்கன்னு தெரிச்சு போய் கிடக்கும். என்ன இப்படி இருக்குன்னு ஒரே டவுட். சஞ்சய்க்கு பயம் என்னன்னா நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. சோ இப்படி இவங்க பேசிட்டே போகும்போது மேல இருந்து ஒரு சவுண்ட், எல்லாம் அந்த பண்ணி தான். பரவாயில்லையே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கட்ஸ் ஜாஸ்தி தான், உங்களுக்கு எங்க மாஸ்டரோட பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்கும். என்ன செவுத்துல இருக்க பண்ணி எல்லாம் பேசுதுன்னு முழிப்பான். அது காண்டாயி எல்லாம் என்ன பண்றீங்க, வந்திருக்க கெஸ்டுக்கு நம்ம யாரு என்னன்னு காமிங்க, அப்பதான் நம்மளோட வெயிட் என்னன்னு தெரியும். அவங்க சொன்ன உடனே போட்டோல இருக்க அத்தனை பேயுமே சல்லு
சல்லு சல்லு சல்லுன்னு பயங்கரமா கத்திட்டே வெளியில வரும். அது மட்டும் இல்லாம கார்பட்டா இருக்க பனிக்கரடியும் பயங்கரமா எந்திரிச்சுன்னு கத்துமா. ஆனா நம்ம ஆளுங்க யாருகிட்டயும் ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்ல. இதுங்களுமே ஜோம்பி சாங்கிற மாதிரி கேஷுவலா கேட்பாங்க. இதுல பெரிய காமெடி என்னன்னா நம்ம லூஃபி இதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தனியா சொல்ல வேணும், வழக்கம் போல நம்ம ஆளுங்க ஸ்டைல வச்சு செய்வாங்க. என்ன கத்தி என்ன பிரோஜனம், நம்ம ஆளுங்க கிட்ட செருப்படி வாங்காத குறை இல்ல. செருப்படி சீவகட்டடின்னு எல்லா அடியுமே விழத்தான் செய்யுது. இப்படி எல்லாருமே அந்த போட்டோல இருக்கவங்கள போட்டு வெளுத்துட்டு இருப்பாங்க. ஆனா லூஃபி மட்டும் அந்த கரடி கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். மொத்தத்துல இந்த ஐலாண்ட் அவனுக்கு பயமா இல்ல, ரொம்ப ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்காமா. அந்த கரடி கத்திக்கிட்டே அட்டாக் பண்ணும், வேகமா போகாரா கொய்யாலன்னு எப்படியே மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருப்பான். அது காண்டாயி கொஞ்சம் வெறி பிடிச்சு அட்டாக் பண்ணுமா. லூஃபி தெளிவா சொல்லிடுவான், நீ மட்டும் என் வழியில குறுக்க வரலனா கண்டிப்பா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லுவான். ஆனா இவன் இப்படி சொன்னா மட்டும் தானே கேட்கவா போகுது. பசூக்கான்னு சொல்லி பாஞ்சு வந்து மூஞ்சிலேயே ஒரு அடி. அவ்வளவுதான், மூக்குல ரத்தம் ஒழுக ஒழுக அங்கேயே தெரிச்சிரும். கார்பட்டையே செவுத்தோட செவுத்த வச்சு பதிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கர பில்டப்போட பேசின பண்ணி என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குதுன்னு சம வீதியில இருக்கும். சோ எப்படி அங்க வந்த மொத்த ஜோம்பிஸையுமே நல்லா அடின்னு அடிச்சு துவச்சு தொங்க விட்டுட்டாங்க. சரி இப்ப ஹால்ல பஞ்சாயத்து ஓவர். ஆனா என்ன ஒரே ஒருத்த மட்டும் பேலன்ஸ் இருக்கானு சொல்லிட்டு மேல பாப்பாங்க. அதான் அந்த பண்ணி பைய பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணி மிரட்டினால எல்லாருமே அட்ட டைம்ல அவனை லுக்கு விட்டோன்னு பயத்துல அப்படியே நடுங்கிக்கிட்டே அவன் சிரிப்பான். அதே நேரம் இங்க நமி சாப்பு உசோப்பு இவங்க 3 பேர்த்தையுமே ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சிருவானுங்க. அவங்க வேற வாங்க அடியில மயங்கி கிடக்குறாங்க. அப்படியே மூடி அலையாக்க தூக்கிட்டு போயிருவானுங்க. இந்த ஜோம்பிஸுங்க வருதுங்க அப்படியே படையெடுத்து வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு வழியா மேன்ஷனை ரீச் பண்ணிட்டாங்க. என்ன கையில ஏதோ உருண்டையா வச்சிருக்காங்க, என்னன்னு தான் தெரியல. அதே நேரம் இங்க நம்மளுங்க உள்ளுக்குள்ள நல்லா பொலன்னு பொலந்து கட்டிட்டு கடைசி அந்த பண்ணிய டார்கெட் பண்ணாங்கல்ல, அந்த பண்ணி பயத்துல உண்மையை சொல்லுன்னு பார்த்தா அப்பவும் போய் தான் சொல்லும். அதாவது வந்த 3 பேருமே சேஃப்டி அங்க இருக்க பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க அங்க போய் மீட் பண்ணுங்கன்னு. ஏன்டா எங்களை பார்த்தா என்ன இழிச்ச வாங்க மாதிரி இருக்கா, உண்மையை சொல்றான்னு கேட்டா நிஜம் 100% இதான் நிஜம். நீங்க இந்த மாடிப்படியா அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே உண்மை தெரியும்னு சொல்லுவானா. சரி ரைட் கிளம்பலான்னு பார்த்தா நம்ம சஞ்சியை காணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தானே இருந்தான், எங்க போனான்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் போது நம்மளால கிட்ட அடி வாங்கின ஜோம்பிஸ் இருக்குதுங்கல்ல, அதுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. அது மட்டுமா அந்த பண்ணியுமே நாக்க கடிச்சு சிரிக்கும். அதுலயே தெரிஞ்சு போச்சு இதுங்க தான் ஏதோ பண்ணிருக்குங்கன்னு. பண்ணே ஜோரோ என்ன பண்றது, நம்ம ஒரு வேல்யூபிளான பர்சனை தொலைச்சிட்டோம், ஃப்ரீயா விடுங்கம்பா. ஆனா அவனுக்கு என்ன போகுது, யாரா இருந்தாலும் பொழந்து கட்டிட்டு வந்துருவான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இப்போ டைம் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆல்ரெடி 3 பேர் அங்க மேன்ஷனுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. அந்த டைம் இவ்வளவு நேரமா பயந்து பேசிட்டு இருந்த அந்த பண்ணி இப்போ ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சிடும். என்ன இவங்க எல்லாம் ஒருத்தன் காணாம போயிட்டானே பயந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்கும். ஆனா யாரும் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்போதுல இருந்து இவங்களோட இன்ட்யூஷனை வச்சுதானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போகணும். அப்படி யோசிச்சுட்டு இருந்தா அதங்க கத்திட்டு இருக்கும், ஏய் என்ன பயந்துட்டீங்களா, உங்களால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ரோபினுக்கு இந்த ஜோம்பிஸ் எல்லாம் அடிச்சா கூட உண்மையை சொல்லுவாங்கன்னு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதனாலதான் நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்பா. ஆனா ஜோரோ அதை எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும், அதான் நமக்கு வழிகாட்ட இந்த பண்ணி இருக்குது, இத கூட்டு போலாம்பா. அது பயங்கரமா பதறும். அந்த டைம் பின்னாடி இருந்து கெக்கபுக்கன்னு சிரிக்கிற சவுண்டு. எல்லாம் அந்த ஜோம்பிஸ் தான். எதுடா சிரிக்கிறீங்கன்னு கேட்டா போங்க சீக்கிரமா போங்க, அப்பதான் சீக்கிரமாவே போய் சேர முடியும், அதாவது நரகத்துக்கு. எங்க மாஸ்டர் எவ்வளவு பெரிய பருப்புன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, போனாதான் உங்களுக்கு தெரியும். சொல்ல போன எங்க கெக்கோ மோரியா 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தர், அவரு பேரை சொல்றதுக்கு கூட எங்களுக்கு பயமா இருக்கும். அப்பேற்பட்ட ஆள் அவரு. உங்க க்ரூ மெம்பர் ஒருத்தன் காணாம போயிருக்கான்னா கண்டிப்பா அவன் பாடி பஞ்சர் ஆகாம திரும்பி வரமாட்டான். இனி அடுத்து உங்கள ஒவ்வொருத்தரா காணாம போவீங்க. ஏன்டா இங்க வந்தோன்னு சொல்லி பதறுவீங்க கதறுவீங்க. எங்க வார்லாடுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பச்சா குழந்தை, பயம்னா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு அவனே பயந்துகிட்டு சொல்லுவான். லூஃபி இருந்துகிட்டு டேய் அடங்குங்கடா, ஓவர் பில்டப்பா இருக்குது, அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன, நான் சொல்ற மெசேஜ் அவனுக்கு சொல்லுங்கப்பா. அதுலயே இவனுக்கு அள்ளு விடும், எது கெக்கோ முறியாவே மிரட்டுறானான்னு. அப்படியே அங்க இருக்க கட்டைய ஒரு மிதிச்சு திருக விட்டு என் க்ரூ மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களையும் இந்த மொத்த ஐலாண்டையுமே பறக்க விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாத்துக்குமே அள்ளு விடும் கொக்கா மக்கான்னு. சரி எப்படி இருந்தாலும் சஞ்சய் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் கொல்ல முடியாது, எவனா இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. பிராங்கி அந்த பண்ணியை தூக்கி முதுகுல மாட்டிக்குவான். ஏன்னா சேஃப்டிக்கு வேணும் இல்ல. அட பாவிகளா, நிஜமாவே நீ தூக்கிட்டு போறீங்களா, வேணாண்டா விட்டுருங்கடான்னு இப்படி நம்மளுக்கு கெத்தா போறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் வாய பொழந்துருவாங்க. அதுவும் அந்த பண்ணி எல்லாம் வேற லெவல்ல பீதியில இருக்கு. சோ இப்படி உங்க கெத்தா உள்ள என்ட்ராகும் போது யாரோ ஒருத்தர் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லுவாங்க, டியர் மாஸ்டர், நம்ம மேன்ஷனுக்குள்ள பயமே அறியாத சில பேர் வந்திருக்காங்க. சொல்ல போனா அவங்க சர்ப்ரைஸ் ஜோம்பிஸையே சர்ப்ரைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க தான். அந்த டைம் அங்க சஞ்சயோட சிகரெட் ஓரத்துல கிடக்கும். பயலுக்கு அப்ப என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணி மேன்ஷனுக்கு வெளியில காட்டுறாங்க. வெளிச்சம்லாம் சும்மா பயங்கரமா இருக்குது. அட வேற ஒண்ணும் இல்ல, உருண்டையா ஜோம்பிஸ்ங்க ஒண்ணு கொண்டு வந்துச்சுங்கல்ல, அது அந்த டிஸ்கோல எல்லாம் மேல மாட்டுவாங்க இல்ல கண்ணாடி மாதிரி, அதை தான் தூக்கிட்டு வந்திருக்குங்க. லைட்டா போட்டவனே கண்ணா பின்னான்னு டிஸ்கோ லைட் அடிக்குமா, அதுல ஜாலியா பாட்டு பாடி கண்ணா பின்னான்னு ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுல வேற இவங்க ஒரு பைரட்ட கூட விட மாட்டாங்களாமா. விஷயம் தெரிஞ்சதுன்னா லூஃபி இவங்க யாரையும் விட மாட்டான். தெரியாத வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா ஆட்டம் போட வேண்டியதானே. இதுல வேற நாங்க செத்து பொழைச்சவங்க, இது ஒரு ஜோம்பி நைட்னு சொல்லி ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். அதே நேரம் அந்த அப்சலோங்கிறவன், அதான் அந்த இன்விசிபிள் மேன், அவன் எங்கேயோ போய் ஒரு டோரை ஓபன் பண்ணுவான். உள்ள பார்த்தா ஏகப்பட்ட சவப்பட்டிங்க. இவங்க எல்லாருமே இவனோட சோல்ஜர்ஸ் போல. இன்னைக்கு மேன்ஷனுக்குள்ள நமக்கான ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வச்சு செய்ய வேண்டி இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு சண்டை போடணுமோ அவ்வளவு சண்டை போடுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட டே
பாய்னு சொல்லி ஜெனரல் ஜோம்பிஸ் எந்திரிங்கன்னு சொல்லுவான். உடனே சிலதுங்க திடீர்னு கீழ இருந்து எந்திரிக்குங்க, ஒரு சிலதுங்க அந்த சவப்பெட்டி ஓபன் பண்ணிட்டு எந்திரிக்குங்க. இப்படி ஆளாளுக்கு கொடூரமா எந்திரிச்சு வருவாங்க. அதாவது ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் மொத்தம் 8 பேர் வந்திருக்காங்க, அவங்கள விடக்கூடாது, காலி பண்ணி நம்ம மாஸ்டருக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். அதே நேரம் நம்ம ஆளுல சவப்பெட்டிகளை போட்டு அடைச்சாங்கல்ல, அந்த பொட்டியை எங்கேயோ தூக்கிட்டு போவாங்க. இன்னொரு பேண்டேஜ் சுத்தன பெட்டி வேற வந்துகிட்டு இருக்கும், அது என்ன பெட்டின்னு தெரியல. இங்க இவங்க ஜாலியா எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்தலாம்னு சொல்லி வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கூட சண்டை போடுறதுக்காக அங்க பெரிய ஜோம்பி பட்டாளமே ரெடியா நின்னுட்டு இருக்குது. அந்த அப்சலம் என்னுடைய தைரியமிக்க ஜெனரல் ஜோம்பிஸ் தெரிக்க விடலாமான்னு சும்மா கேத்தா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.